திருச்சிற்றம்பலம். உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான் தீர்மானிக்கிறீங்களா இல்ல விதிப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கும். எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம எந்த செயல் செய்தாலும் அதனுடைய பலனை நாம் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லுவது. செய்ய வேண்டிய வினைகளை சரியாக ஆற்றிவிட வேண்டும். அவ்வாறு அவ்வினைகளை நாம் சரியாக செய்யும் போது பலன் தானாக வந்தடையும். அது விதியாக இருப்பின் சத்தியமா வந்து சேரும். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, எல்லாமே அது பாட்டுக்கு நடக்குது, அப்ப என்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதை நம்ம உணர்ந்துக்கிறது இல்லை, அதுக்காக முயற்சி எடுக்கிறது இல்லை. என்னப்பா அப்படின்னா, படைத்தவரை பற்றி சிந்தித்தல், அதன் மூலத்தை பற்றி அறிவதற்கு முயற்சி செய்தல் அப்படிங்கிற விஷயம், இந்த படைப்பை பிரமித்து படைத்தவரை போற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்போதுமே அந்த இறை சிந்தனையில் இருத்தல். ஏன்னா நம்ம சாதாரண மனுஷன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படிங்கிறத உணர்ந்து அவரின் புகழை பாட வேண்டும் என்றல்ல, நம்ம மனசுக்குள்ள அவருடைய அந்த அளவிலாத சக்தியை எண்ணி மகிழ்ந்திருப்பது. இப்படி ஒரு பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளும் சர்வ வியாபியாக இருக்கிறாரே அப்படிங்கிறத எண்ணி நாம் உணர்ந்து அவரை போற்றுகின்றோம் அப்படின்னா அதை விட சிறப்பான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. சரி, இன்னொரு பக்கத்துல நான் செய்யறனாலதான் இது நடக்குது அப்படின்னு எண்ணிக்கொள்கிறார்கள் அல்லவா, அவர்கள் செய்ய வேண்டியது, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். செய்யும் போதும் இப்ப அடியேன் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த பேராற்றலை பற்றி சிந்தித்து அவ்வப்போது அவரை பற்றி நினைத்து அவரை போற்றி மகிழ்ந்திருத்தல் அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது சத்தியமான உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அறிவியல் என்று ஒரு பக்கமாக நாம் பார்க்கலாம், ஆன்மீகம் என்று ஒரு பக்கமாக பார்க்கலாம். ஆனால் உள்ளபடியே ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நம்மை மீறிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஆற்றலை நாம் இறைசக்தி என்று சொல்கின்றோம். இறைசக்தி இறங்கி வந்து நமக்கு ஏதேனும் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நாம் செய்ய வேண்டிய வினைகளை சரியாக ஆற்றிவிட வேண்டும் என்பதுதான் அடியனுடைய கருத்து. ஏனென்றால் இது ஏதேனும் குறையாக இருப்பின் அந்த வினையை சுமந்து கொண்டு அடுத்த பிறவிக்கு நாம் செல்ல வேண்டியதற்கும், அப்படிப்பட்ட ஒரு ஊனப் பிறவியை நாம் மீண்டும் மீண்டும் பெறுகிறோம் என்றால் என்றுதான் இறைவன் திருவடியை நாம் உணரப்போகிறோம் என்பதுதான் அடியனுடைய கேள்வி. ஊனப் பிறப்பு அறுத்து அவருடைய பாதம் சரணடைய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவன் ஒரு காலம் அல்லாட்டி ஒரு காலம் மனம் இறங்கி இந்த அற்ப பதர்களின் அந்த ஆசையை அல்லது அந்த ஏக்கத்தை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் நடைபோடுவோம். சிவாய நம.